வியூவர்ஸ், ஜப்பான்ல மட்டுமே நடக்கிற ரொம்பவும் வித்தியாசமான 5 விஷயங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ மூலமா ஜப்பான் எவ்வளவு வித்தியாசமான கண்ட்ரின்னு தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஜப்பான் பிரிசன். பொதுவா எல்லா நாட்டுல உள்ள மக்களும் ஜெயிலுக்கு மட்டும் போகவே கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனா ஜப்பான்ல இருக்கிற சில வயசானவங்க வேணும்னே சின்ன சின்ன திருட்டுகளை செஞ்சு ஜெயில போய் உட்காந்துக்கிறாங்க. ஜப்பான்ல ஜெயில் பில்டிங்கையே ஏதோ ஐடி கம்பெனி பில்டிங் மாதிரி சூப்பரா கட்டி வச்சிருக்காங்க. இந்த பில்டிங்க பாக்குற யாருமே இத ஜெயிலுன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த பெண்கள் ஜெயில இருக்கிற 80% குற்றவாளிகள் வயசானவங்க தான். இவங்களை பாத்துக்க ஃபேமிலி இல்லாததுனாலயும் வாழ்றதுக்கு சொந்த வீடும் பணமும் இல்லாததுனாலயும் நிறைய வயசான ஜப்பானியர்கள் வேணும்னே சின்ன திருட்டுகளை செஞ்சு ஜெயிலுக்கு வந்துடுறாங்க. இதுதான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஜெயில். இத பார்த்தா யாருமே ஜெயிலுன்னு சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு ஜெயிலுக்குள்ளயும் டிவி எல்லாம் கூட இருக்குது. தினமும் இங்க ஹெல்த்தியான உணவும் சமைச்சு கொடுக்கறாங்க. இதனால உணவுக்கும் இங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஹோட்டல்ல கூட இவ்வளவு தரமான உணவு கிடைக்குமான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஜப்பான் ஜெயில்ல சுத்தமான ஹெல்த்தியான உணவை டெய்லி சாப்பிட கொடுக்கறாங்க. அதுலயும் ஜெயில இருக்கிற ஆபீசரே இந்த உணவை சாப்பிட்டு செக் பண்ணிட்டு தான் ஜெயில் கைதிகளுக்கு சாப்பிட கொடுக்கறாங்க. ஜெயிலுக்குள்ள ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. ஒரு வாரத்துக்கு 3 முறை 20 நிமிஷத்துக்கு இந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளேயே குளிச்சுக்கலாம். தினமும் குளிக்கிறதுக்கு ஷவரும் இருக்குது. துணி துவைக்க ஜெயிலேயே வாஷிங் மிஷின் இருக்குது. மாசத்துக்கு ஒரு முறை ஃப்ரீயா முடி வெட்டி விடுறாங்க. 3 மாசத்துக்கு ஒரு முறை ஜெயில் கைதிகளுக்காக ஆட்டம் பாட்டம் போன்ற ஜாலியான ஃபங்க்ஷன் எல்லாம் நடத்துறாங்க. ஜெயில இருக்கிற ஆண் ஆபீசர்கள் பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்க கூடாதுன்னு ஜெயிலுக்குள்ள வரும்போதே இந்த மாதிரி கேமராவை மாட்டிக்கிட்டு தான் வராங்க. இது இல்லாம தினமும் இந்த ஜெயில இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன வேலைகளையும் கொடுத்து அதுக்கு அவங்களுக்கு சம்பளமும் கொடுக்கறாங்க. அந்த பணத்தை வச்சு அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் இந்த ஜெயிலுக்குள்ளேயே வாங்கிக்கலாம். வயசானவங்களுக்கு இந்த வாக்கர் வண்டியை ஃப்ரீயா சேஃபா நடக்கிறதுக்காக கொடுக்கறாங்க. ஜெயிலுக்குள்ளேயே டாக்டர்ஸ் இருக்காங்க. தினமும் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை பொதுமக்கள் எல்லாரும் ஜெயிலுக்குள்ள வந்து ஜெயில சுத்தி பார்க்க வராங்க. அந்த டைம்ல இவங்க உருவாக்கின கைவினை பொருட்கள் எல்லாம் பொதுமக்களுக்கே சேல் பண்ணி அந்த காசையும் ஜெயில இருக்கிறவங்களே எடுத்துக்கலாம். பொதுவா ஜப்பான்ல இருக்கிற நிறைய பேருக்கு குழந்தைகளும் ஃபேமிலியும் இல்லாததுனால ஜெயில யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள ஜப்பான் முறைப்படி ஆபீசர்களே ப்ராப்பரா அடக்கம் செஞ்சிடுறாங்க. ஒரு ஜெயிலுக்குள்ள நல்ல ரூம் சாப்பாடுன்னு எல்லா வசதிகளுமே கிடைக்கிறதுனால தான் நிறைய வயசானவங்க வேணும்னே சின்ன சின்ன தப்புகளை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்து இருந்துடுறாங்களாம். அடுத்தது ஹோம்லெஸ் பீப்பிள். பொதுவா எல்லா நாட்டிலயும் ஹோம்லெஸ் பீப்பிள் தெருக்கள்ல தான் படுத்து கிடப்பாங்க. ஆனா ஜப்பான்ல மட்டும் ஹோம்லெஸ் பீப்பிள் இன்டர்நெட் கேஃபேகள்ல லக்ஸரியா தங்குறாங்க. ஜப்பானுடைய மக்கள் தொகையில வெறும் 0.00% மக்கள் தான் ஹோம்லெஸ் பீப்பிளா இருக்காங்க. அவங்களும் நீங்க நினைக்கிற மாதிரி ரோட்ல எல்லாம் தங்குறது இல்ல. 2002லயே டோக்கியோல கவர்மெண்டே ஹோம்லெஸ் பீப்பிளுக்காக புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தெருல இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி டெம்பரரி ஹோம்ஸ்ல தங்க வச்சாங்க. இவங்க வாடகையே இல்லாம சாகர வரைக்கும் ஃப்ரீயா இங்க தங்கிக்கலாம். இதுக்கு அடுத்ததா இன்னும் சில ஹோம்லெஸ் பீப்பிள் ஜப்பான்ல இருக்கிற ப்ரௌசிங் சென்டர்கள்ல தங்குறாங்க. இவங்கள நெட் கேஃபே ரெஃப்யூஜிஸ்னு சொல்றாங்க. இவங்க நெட் கேஃபேல இருக்கிற ரூம்ஸ் மந்த்லி ரெண்டல்ல கம்மியான விலைக்கு எடுத்து இங்கேயே மாசக்கணக்கா தங்கிடுறாங்க. ஏன்னா ஜப்பான்ல ஒரு சின்ன ரூம் வாடகைக்கு எடுக்கணும்னாலும் இந்திய மதிப்புக்கு லட்சக்கணக்குல பே பண்ணணும். ஆனா இன்டர்நெட் கேஃபேல கம்மியான விலைக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ரூம்கள் கிடைக்குது. இவர் ஜப்பான்ல இருக்கிற ஒரு ஹோம்லெஸ் யூடியூபர் நோமேட் புஷ்ங்கிற ஒரு யூடியூப் சேனலே வச்சிருக்காரு. இவருக்கு தங்க வீடு இல்லாததுனால தினமும் நைட் இந்த இன்டர்நெட் கேஃபேக்கு வந்துடுறாரு. இங்க 12 மணி நேரம் தங்குறதுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது. இந்த இன்டர்நெட் கேஃபேல என்னெல்லாம் வசதிகள் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி தனி ரூமும் கம்ப்யூட்டரும் கொடுத்துறாங்க. இங்க ஃப்ரீயா ஜூஸ் குடிச்சுக்கலாம். துணி துவைக்க துணி காய வைக்க வாஷிங் மிஷின் இருக்குது. இங்கேயே நல்ல சுடு தண்ணில குளிச்சுக்கலாம். ஹோட்டல் மாதிரி குளிக்கிறதுக்கு டவலும் வச்சிருக்காங்க. காசு இருந்தா இங்கேயே ஃபுட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நமக்குன்னு ஒரு தனி கம்ப்யூட்டர், ஹை ஸ்பீட் இன்டர்நெட், ஏகப்பட்ட கேம் கேசட்டுகள்னு ஒரு இன்டர்நெட் கேஃபேல இவ்வளவு வசதிகள் இருக்கிறதுனால தான் வேலைக்கு போற ஹோம்லெஸ் பீப்பிள் ரூம் எடுத்து தங்காம இந்த மாதிரி இன்டர்நெட் கேஃபேல தங்கிடுறாங்க. அடுத்தது ரெண்ட் ஜப்பான். ஜப்பான்ல கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃபிரெண்ட்ல ஆரம்பிச்சு டிரெஸ்களை கூட நீங்க ரெண்டுக்கு எடுத்துக்கலாம். தனியா இருக்கிற பெண்கள் இந்த மாதிரி ஆண்களை வாடகைக்கு எடுத்துக்கலாம். ஆண்கள் பெண்களை வாடகைக்கு எடுத்துக்கலாம். பர்த்டே, கல்யாணம் போன்ற விசேஷங்களுக்கு நீங்க ரிலேட்டிவ்ஸா கூட வாடகைக்கு எடுத்துக்கலாம். பொதுவா ஜப்பான்ல நிறைய பேர் ஃபேமிலி இல்லாம தனியா வாழ்றதுனால ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த மாதிரி ரெண்டுக்கு எடுத்து தான் அவங்களுடைய பர்த்டேஸ கூட செலிப்ரேட் பண்றாங்க. ஏன்னா ஜப்பான்ல இருக்கிறவங்க அவங்களுக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்களை கூட வச்சுக்காம நிறைய பேர் தனியாவே தான் வாழ்றாங்க. அடுத்தது எக்ஸ்பென்சிவ் மீட். உலகத்திலேயே ஜப்பான்ல தான் விலை உயர்ந்த மாட்டுக்கறியை சேல் பண்றாங்க. வாகியூங்கிற இந்த மாட்டுக்கறி தான் உலகத்திலேயே விலை உயர்ந்த மாட்டுக்கறி. வாகியூனா ஜப்பான் மாடுன்னு அர்த்தம். ஜப்பான் கவர்மெண்டே இந்த மாட்டுக்கறிக்குன்னு சில சர்டிபிகேட்ஸே கொடுக்கறாங்க. சில பேர் மாட்டுக்கு சரக்கு எல்லாம் கொடுத்து இந்த மாட்டை வளர்க்கறாங்க. இந்த மாட்டுக்கறி வெறும் 10 கிராமே இந்திய மதிப்புக்கு 10,000 15,000 விக்கிறாங்க. அதிகபட்சமா இந்த ஒரு மாடு $50 மில்லியன் இந்திய மதிப்புக்கு 422 கோடி ரூபாய்க்கு வித்திருக்கு. கறிக்காக வித்த மாடுகள்லயே இதுதான் அதிக விலைக்கு வித்த மாடா. இதே மாதிரி உலகத்திலேயே ஜப்பான்ல தான் டியூனா மீன்களை அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிடுறாங்க. அதுலயும் ப்ளூஃபின் டியூனா மீன்களை ஜப்பான் மக்கள் போட்டி போட்டுக்கிட்டு அதிக விலை கொடுத்து ஏலத்துல வாங்குறாங்க.
இந்த ஒரு டியூனா மீன் இந்திய மதிப்புக்கு 26 கோடி ரூபாய்க்கெல்லாம் வித்திருக்கு. அந்த அளவுக்கு உலகத்திலேயே ஜப்பான் மக்கள் தான் டியூனா மீன்களையும் அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிடுறாங்க. இதே மாதிரி ஜப்பான்ல விக்கிற பழங்கள் கூட ரொம்பவே விலை அதிகம். உலகத்திலேயே விலை உயர்ந்த மாம்பழம், விலை உயர்ந்த திராட்சை பழங்கள் கூட ஜப்பான்ல தான் விக்குது. நம்ம கடைசியா பார்க்க போறது ஸ்னோ மங்கீஸ். ஜப்பான்ல இருக்கிற இந்த குரங்குகள் தான் அதிக நேரம் தண்ணிக்குள்ள இருக்கிற குரங்குகளா இருக்குது. ஜப்பான்ல இருக்கிற ஜூகோ குடானி நாகனோங்கிற இந்த இடம் பயங்கரமான குளிர் பிரதேசம். இங்க இயற்கையாவே இந்த ஹாட் ஸ்பிரிங் வரதுனால இங்க உள்ள குரங்குகள் குளிர்க்கு இதமா மணிக்கணக்கா இந்த ஹாட் ஸ்பிரிங்குக்குள்ளேயே இருக்குதுங்க. இந்த குரங்குகளாலேயே இந்த இடம் மிகப்பெரிய சுற்றுலா தலமா மாறிடுச்சு. பொதுவா குரங்குகளுக்கு தண்ணியே பிடிக்காது, அதுங்க அடிக்கடி குளிக்கவும் செய்யாதுங்க. ஆனா இங்க உள்ள குரங்குகள் மட்டும் குளிருக்காக எப்பவுமே இந்த தண்ணிக்குள்ளேயே தான் இருக்குதுங்க. இதே மாதிரி ஜப்பான்ல உள்ள மியாசகிங்கிற இடத்துல ஐஸ் ஃபெஸ்டிவல்ங்கிற ஒரு வித்தியாசமான ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. மிட்நைட்ல அதிக குளிரா இருக்கிற இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன வெள்ளை துணியை மட்டும் கட்டிக்கிட்டு பனில போய் உருள்றாங்க. அதுக்கப்புறம் ஊர்வலமா போய் சுடு தண்ணியை எடுத்து ஒருத்தர் மேல ஒருத்தர் ஊத்திக்கிறாங்க. இத பாக்குறதுக்கு வேணா ஈஸியா தெரியலாம். கடுமையான குளிர்ல வெறும் வெள்ளை துணியை கட்டிக்கிட்டு இந்த மாதிரி குளிர்ல இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். உடம்பு மேல சுடு தண்ணியை ஊத்தினாலும் அடிக்கிற குளிருக்கு உடனே அந்த தண்ணியில உள்ள சூடெல்லாம் போயிட்டு பயங்கரமா குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருமா. ஆனாலும் இவங்க இந்த ஃபெஸ்டிவலை இப்ப வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறாங்க. ஓகே வியூவர்ஸ், ஜப்பானையும் ஜப்பான் நாட்டுல இருக்கிற இந்த ஜெயிலையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.